காட்டுல மிருகங்களை மனுஷன் வேட்டையாடலாம், இல்லைன்னா மிருகங்க மனுஷனை வேட்டையாடி. அப்படித்தான் நிறைய கதைகளை நம்ம படிச்சிருக்கோம், நிலத்துல நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம். அப்படித்தாங்க இப்போ தாவேக்கா கட்சியின் நிலைமையும் இருக்கிறது. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது தேர்தல் ஆணையம் ஒன்று, சென்னை உயர்நீதிமன்றம் எல்லாமே நம் தாவேக்கா கட்சி தலைவரின் கட்சி நிராகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்பதை முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இந்த கேஸ் எப்படி போகிறது, எப்படி இருக்க போகிறது? இந்த கரூர் பிரச்சனையினால் நம்முடைய தாவேக்கா கட்சியின் நிலைமை இப்போது மோசமான ஒரு கட்டத்தை எட்டியுள்ளது என்பதுதான் உண்மை. இந்த நிலவரம் இன்னும் எப்படி நம்மளை தீண்டப் போகிறதோ தூண்டப் போகிறதோ தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள நமக்கு போய் பார்த்தோம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. வணக்கம். தாவேக்கா கட்சி தலைவர்களோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? நான் சொன்ன கதைதாங்க. மிருகங்களை வேட்டையாடுறன, இல்லைன்னா மிருகங்க மனுஷனை வேட்டையாடுறது. அப்படிப்பட்ட கதை தான் இப்போ தாவேக்கா கட்சிக்கு இருந்திருக்கு. என்னத்தை பொறுத்து கடைசியில எப்படி கடிக்கணுமோ அந்த நேரம் கை வைக்கணும்ல, அதே போல கை வைக்கிறதாங்க அரசியல். இந்த அரசியலை தான் நம்ம தளபதி விஜய்க்கு சரியாக வைக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஆனால் நிச்சயம் இந்த மாதிரி சம்பவங்கள் விஜய் நிச்சயம் ஒரு அனுபவம் வச்சிருக்க வேண்டும். கூட்டங்கள் கூடுவதற்கும் கூட்டத்தை கூட்டுவதற்கும் நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டும் தலைவர்களே. ஏன்னா இப்படித்தான் நீங்கள் கூட்டத்தை கூட்டுவீர்கள், அந்த கூட்டத்தை போர்க்களமாக ஆக்குவதும் பல கலவரங்களாக உருவாக்குவதும் இன்றைய உள்ள அரசியலுக்கு ஸ்டைலு உங்களுக்கு புரியாம போயிட்டது. அப்படித்தான் இன்னைக்கு கரூர் சம்பவத்தினால இன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை உருவாக்கி இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். இப்ப பார்த்தீர்களா, தேர்தல் ஆணையம் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. சென்னை உயர்நீதிமன்றம் உங்கள் நிராகரிக்கப்பட்ட கட்சி என்று தலைப்பை கொடுத்து விட்டது. இப்போது இந்த கட்சியின் நிலைமை என்ன? இன்னும் சிபிஐ விசாரணைக்கு பிறகு இந்த கட்சி எப்படி நிலைநிறுத்தப் போகிறது? அது மட்டுமல்ல, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த கட்சியின் கரூர் பிரச்சனைக்கு பிறகு எந்த கட்சியும் எங்கேயும் பிரச்சாரங்கள் இப்போ தற்காலிகமாக யாரும் செய்யக்கூடாது என்ற தடையும் விதித்திருக்கிறது. இது எல்லாமே அத்தனையும் சில விஷயங்களாக பார்க்கும்போது நிறைய டிராமாக்களும் இதில் இருக்கிறது. அதை நான் சொன்னது போலதான், வேட்டையாட காட்டில் சென்றால் மிருகங்களை வேட்டையாடி விட வேண்டும், இல்லை என்றால் மிருகங்கள் மனிதனை வேட்டையாடிவிடும். அந்த கதைதான் இப்போது நடந்திருக்கிறது, நடந்து கொண்டும் இருக்கிறது. இந்த கதைக்கு அப்புறம் நமக்கு எப்படி வரப்போகிறோம், எந்த சூழலில் நாம் தள்ளப்பட போகிறோம் என்பதுதான் புரியவில்லை. ஆனால் 2026ஆம் ஆண்டு எலெக்ஷனை பிடிப்பதற்காக எந்த கட்சி இப்போ எங்கிருந்து எப்படி செல்ல போகிறது, எந்த கட்சி தலைகளாக மாறப்போகிறது என்பதற்கான சில முற்றுப்புள்ளிகளை இங்கே வைத்திருக்கிறது. ஆனாலும் தாவேக்கா கட்சியின் மீது இந்த அளவுக்கு ஒரு அங்கமான சில விஷயங்களை பார்த்ததுதான் நிச்சயம் பயம் வந்துவிட்டது. இந்த பயத்துக்கு அப்புறம் தான் தாவேக்கா கட்சியை அடியோடு ஒடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்கான அநியாயம், சத்தியத்துக்கு எதிராக அநியாயம்தான் இங்கே நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த அநியாயம் எப்படி முடிய போகிறது, எப்படி செயல்படுத்தப் போகிறது என்பதுதான் தெரியவில்லை. ஆனாலும் தாவேக்கா கட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை தொடங்கியிருக்கானி மற்ற கட்சியினர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் தாவேக்கா கட்சிக்கு பல கட்சிகள் உதவிக்கு செல்கிறார்கள், சப்போர்ட் கொடுக்கிறார்கள். இது எப்படி முடிய போகிறது? சட்டசபை பேரவையில் ஸ்டாலின் அவர்கள் பேசிய வார்த்தைகளிலும் பல ட்ரிக்குகள் இருக்கிறது என்பதும் புரிகிறது. ஏன்னா அவர் பேசுகின்ற வார்த்தைகளே நமக்கு தெரிகிறது. பல விஷயங்கள் எல்லாமே குழப்பியிருக்கிறாங்க, பல விஷயங்கள் எல்லாமே போட்டு உடைச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாமே சட்டுப்புட்டு நடந்திருக்கிறது. கரூரில் நடந்த விஷயங்கள் அத்தனையும் திட்டம் போட்டு ஒரு பிளான் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்பதை என்னைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்பதை தெரிகிறது. இதுதான் அரசியல். இந்த அரசியலுக்கு நீங்கள் நுழையும் முன் இப்படித்தான் யோசித்திருக்க வேண்டும். இப்ப புரிகிறதா? உங்களுடைய தந்தை உங்கள் கூட நிற்பதற்காக தயங்குவதற்கான காரணம் என்ன? அரசியல் நூலகத்தில் கொஞ்சமாவது உங்கள் தந்தையிடம் கேட்டிருக்கலாம், அவருக்கு தெரிந்திருக்கும். என்றா அவர் பழைய ஆளு, பல படங்களை எடுத்திருக்கிறார். அரசியலின் ராஜதந்திரங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரியும். அப்பேற்பட்ட மனுஷனிடம் ஒரு ஐடியா, ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அப்படி சொன்னால் நிச்சயமாக இந்த கட்சிக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்திருக்கலாம்.
கூட்டம் கூடுவதற்கான நேரங்களையும் அதற்கான சமயங்களையும் ஒதுக்க வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பு திடங்கள் தான் முக்கியம். இதை வைத்து ஒரு அரசியல் நாடகம் இங்கே நடத்தப்படுவது மட்டும் உங்களுக்கு இப்ப புரிகிறதா? இதுதாங்க அரசியல். உங்களை வைத்தே ஒரு அரசியல் நடக்கிறது என்பது இன்னைக்கு தாவேகா கட்சி தலைவருக்கு புரிஞ்சிருக்கும். உங்க கூட இருப்பவருக்கும் நல்லவர்களா கெட்டவர்களா, அதுவும் இன்னும் குழப்பத்தில் நீங்கள் ஆழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மட்டும் புரிகிறது. இந்த குழப்பம் உங்களுக்கு இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கு தீரும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க அடுத்தபடியான ஒரு தொடர்ச்சி ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டும். அதுதான் எல்லா மக்களும் எதிர்பார்ப்பாங்க. உங்க கட்சி மெம்மேறி வளர வேண்டும் என்றால் அதுதான் முக்கியமான ஒரு கருத்தாக அமையும் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி சொல்கிறேன். இதைத்தான் நான் படித்து சொன்னோம். அரசியல் வேறு, உங்களுடைய பேச்சுகளும் அதிகாரங்களும் வேறு. எந்த நேரம் எது வேணாலும் நடக்கலாம். தன்னை தடுத்து நிறுத்துவது ஒரு தலைவரின் கடமை. அந்த கடமை கைமீறி போச்சு. ஆனால் கைமீறி போகவில்லை என்றாலும் கைமீறி போக வைப்பார்கள். அதுதான் இன்றைய அரசியல். மக்களே, வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு